கிராமத்து பாதையில சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. ஊரே அமைதியாகிட்டு இருந்தது. ராஜேஷும் சுரேஷும் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. நாள் முழுக்க வயல்ல வேலை செஞ்சதுல அவங்களுக்கு பயங்கர அசதி. அதுக்கும் மேல வயித்து பசி வேற வாட்டுச்சு. டே சுரேஷ், காலையிலேருந்து ஒரு பிடி சோறு கொடுத்தீங்களடா. பசியில உசிரே போயிடும் போல இருக்கு. ஆமாடா, எனக்கும் நிலைமை மோசமா தான் இருக்கு. வா, ஏதாவது தள்ளுவண்டி கடைக்கு போய் நல்ல சிக்கன் கறி சாப்பிடலாம். 2 பேர் கண்ணுலயும் ஒரு மின்னல். கொஞ்ச தூரத்துல ஒரு தள்ளுவண்டி தெரிஞ்சது. அங்க முத்துன்னு ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் கடை போட்டிருந்தாரு. அங்க ஏற்கனவே 2-3 பேர் தட்டு நிறைய காரசாரமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா ஒரு பெரிய பாத்திரத்துல சிவப்பு மசாலாவுல மிதக்கிற சிக்கன் கறியும் வாசனை வீசுற சாதமும் இருந்துச்சு. வெங்காயமும் எலுமிச்சையும் தட்டுகளை அலங்கரிச்சிட்டு இருந்துச்சு. ராஜேஷ் ஆர்வத்துடன் சொன்னான். பாய், சிக்கன் கறி ஒரு பிளேட் எவ்வளவு? முத்து சிரித்துக்கொண்டே சொன்னாரு. ஒரு பிளேட்டு 200 ரூபாய் தம்பி. 2 சிக்கன் பீஸும் ஒரு பிளேட்டு சாதமும் கிடைக்கும். என்னது, 200 ரூபாய்க்கு வெறும் 2 பீஸா? சாதமும் ஒரு பிளேட் தானா? கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? விலைவாசி எகிரி கிடக்கு. மசாலா, எண்ணெய், காய்கறி எல்லாம் விலை ஏறி போச்சு. இந்த விலைக்கு கொடுத்தாலே எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. என்ன பண்றது சுரேஷ், என்கிட்ட வெறும் 120 ரூபாய் தான் இருக்கு. சரி விடுடா, இங்க நமக்கு வேலைக்காகாது. வேற எங்கேயாவது பார்க்கலாம். 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. பசியால கால்கள் எல்லாம் தள்ளாடுச்சு. ஆனா கொஞ்ச தூரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. வாங்க வாங்க, வெறும் 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சிக்கன் கறி சாதம். வாங்க தம்பி, இன்னைக்கு ஒரு சூப்பர் ஆஃபர். ராஜேஷும் சுரேஷும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணுல ஒரு நம்பிக்கை பிறந்தது. டே, கேட்டியா? 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாமா. ஏதாவது ஜோக் பண்றானோ? வாடா போய் பார்ப்போம். நிஜமா இருந்தா செம விருந்துதான். சத்தம் அந்த இடத்தை நோக்கி போனாங்க. அங்கே ரவி, சங்கரன்னு 2 பேரும் ஒரு வண்டியில சிக்கன் கறியை கிளறிக்கிட்டு இருந்தாங்க. சாதம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருந்தது. வாசனையே ஆளை இழுத்துச்சு. பாய், நிஜமாவே 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் தானா? ஆமா தம்பி, நிஜம்தான். இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர். சீக்கிரம் சொல்லுங்க, வேணுமா வேணாமா? பாய், 2 பிளேட் போடுனே. அடுத்த சில நிமிஷத்துல ஆவி பறக்கிற சிக்கன் கறி, சாதம், வெங்காயம், எலுமிச்சைன்னு தட்டுகள் தயாராகி வந்துச்சு. ராஜேஷ் முதல் வாய் எடுத்து வச்சதும் அவன் முகம் மலர்ந்தது. அடடா, என்ன ருசிடா இது! இந்த சிக்கன் கறியும் பஞ்சு மாதிரி இருக்கிற இந்த சாதமும் சூப்பர். நிஜந்தாண்டா, வயிறு இப்போதான் நிம்மதியா இருக்கு. வா, இன்னும் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வரலாம். 2 பேரும் தட்டை காலி பண்ணிட்டு மறுபடியும் வாங்கி சாப்பிட்டாங்க. பாய், 2 பிளேட் போடுனே. வயிறு முட்டை சாப்பிட்ட அப்புறம் ராஜேஷ் கேட்டான். பாய், உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. எந்த ஊர் நீங்க? நாங்க பக்கத்து ஊருக்காரங்க தம்பி. ஒவ்வொரு ஊரா போய் சிக்கன் விற்போம். இதுதான் எங்க வேலை. ஆனா இவ்வளவு ருசியான சிக்கனை அன்லிமிட்டடா வெறும் 100 ரூபாய்க்கு எப்படி உங்களால கொடுக்க முடியுது? எல்லாம் கடவுள் கொடுக்கறது தம்பி. மக்கள் வயிறு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. நிஜமாவே மனச ஜெயிச்சிட்டீங்க பாய். 2 பேரும் மனநிறைவோட வீட்டுக்கு திரும்பினாங்க. அடுத்த நாள் மறுபடியும் வயல் வேலை முடிஞ்சு வரும்போது ராஜேஷ் அதே விஷயத்தை தொடங்கினான். டேய் சுரேஷ், வாடா, இன்னிக்கும் அதே கடைக்கு போய் சிக்கன் சாப்பிடலாம். அங்க சாப்பிடுறதே ஒரு தனி சுகம்டா. டே ராஜேஷ், தினமும் சிக்கன் திங்கிறது உடம்புக்கு ஆகாதுடா. அவங்க என்ன மாதிரி சிக்கன் போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நேத்து சாப்பிட்டோம் சரி, ஆனா ஏதாவது கெட்டு போன கறியா இருந்துச்சுன்னா அப்புறம் உடம்பு முடியாம போயிடும். ராஜேஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான். அட போடா, நேத்து தான் சாப்பிட்டோம்ல, நமக்கு ஏதாவது ஆச்சா? வயிறு நிறைஞ்சது, அவ்வளவுதான். வா போலாம். இல்லடா, நான் வரல. நீ வேணும்னா போ. சரி போடா, நானே போய்க்கிறேன். ராஜேஷ் தனியா அதே கடைக்கு போனான். அதே வாசனை, அதே கூட்டம். பாய், நேத்து கொடுத்த மாதிரி 100 ரூபாய் அன்லிமிட்டட் ஆஃபர் இன்னைக்கு இருக்கா? ஐயோ தம்பி, ஆஃபர் முடிஞ்சு போச்சே. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். ரவி குறுக்கிட்டு சொன்னாரு. இரு, இன்னும் ஆஃபர் இருக்கு. கடைசியா ஒரு பிளேட் இருக்கு, போட்டுட்டுமா? ஆமா பாய், போடுங்க. ராஜேஷ் ஆர்வமா சாப்பிட ஆரம்பிச்சான். வண்டிக்கு பின்னாடி அந்த 2 பேரும் மெதுவா பேசிக்கிட்டாங்க. சங்கர் மெதுவா சொன்னாரு. டேய், சிக்கன் முடிஞ்சு போச்சேடா. இப்ப எதுல இருந்து போடுற?
விடுடா, அந்த இன்னொரு பாத்திரத்துல இருக்கிறத எடுத்து போடுறேன். வர்றவங்க கிட்ட ஏன் இல்லைன்னு சொல்லணும். இன்னைக்கு இதை சாப்பிடட்டும், விடு. சரி, நாளைக்கு என்ன பண்றது? ஸ்டாக்கு காலியாயிடுச்சே. எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க இருந்து கொண்டு வரலாம், நீ கவலைப்படாத. ராஜேஷ் சாப்பிடுற அவசரத்துல அவங்க பேசினதை அரைகுறையா தான் கேட்டான். ஆனா ருசியில மயங்கி அதை அப்படியே விட்டுட்டான். சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அங்கே சுரேஷ் காத்துக்கிட்டு இருந்தான். எங்கடா போன இவ்வளவு நேரம்? அந்த கடைக்கு தான் போனேன். சிக்கன் சும்மா அதிருதுடா. இப்போ கண்ணை சொக்குது, நான் தூங்க போறேன். ராஜேஷ் அப்படியே படுக்கையில விழுந்து நல்லா தூங்கிட்டான். காலையில சுரேஷ் எழுந்தப்ப ராஜேஷ் இன்னும் தூங்கிட்டு இருந்தான். ராஜேஷ், எந்திரிடா, வேலைக்கு கிளம்ப வேணாமா? இல்லடா, இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போ, நான் இன்னைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன். சுரேஷ் மட்டும் வேலைக்கு போனான். மாலை திரும்பி வரும்போது ஒரு ஆள் அவன்கிட்ட கேட்டாரு, தம்பி, அந்த தள்ளுவண்டி கடையில சிக்கன் எதுவும் சாப்பிடலையே? ஏன்னே கேக்குறீங்க? அந்த 100 ரூபாய் அன்லிமிட்டெட் கடை தானே? ஆமா தம்பி, அந்த சிக்கனை சாப்பிட்ட நிறைய பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. சில பேரால எந்திரிக்க கூட முடியலையா. இதை கேட்டதும் சுரேஷ் பதறி போய் வீட்டுக்கு ஓடினான். உள்ள பார்த்தா ராஜேஷை காணோம். பயத்தோட தேடும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. டே சுரேஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ராஜேஷ், நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையே? நான் நல்லா தான் இருக்கேன்டா. காலையில கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, இப்போ ஓகே. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க. மறுநாள் காலையில ஊரே பரபரப்பா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் ஊர் தலைவர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. தலைவரே, நேத்து அந்த தள்ளுவண்டி சிக்கனை சாப்பிட்ட நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கொடுக்கறாங்கன்னா அதுல ஏதோ தப்பு இருக்கு. சரி, அமைதியா இருங்க. முதல்ல நாமே நேர்ல போய் சோதிக்கலாம். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை நிச்சயம். மக்கள் அந்த தள்ளுவண்டி கடைக்கு போனாங்க. அங்கே அதே பாத்திரம், அதே வாசனை இருந்துச்சு. நிறுத்துங்கடா, கெட்டு போன கறிய போட்டு ஜனங்களை கொல்ல பாக்குறீங்களா? சங்கர் ஆச்சரியமாக சொன்னாரு. நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம்? நாங்க அன்லிமிட்டெட் தர்றோம்னா கெட்ட கறி போடுறோம்னு அர்த்தம் இல்லையே. ஊர் தலைவர் நேர்ல போய் கறியை சோதிச்சு பார்த்தாரு. கறி சுத்தமாவும் நல்ல நிலைமையிலையும் இருந்துச்சு. இது நல்ல கறிதான், உங்களை குற்றம் சொல்ல முடியாது. ஆனா எப்படி இவ்வளவு கம்மியான விலைக்கு கொடுக்கறீங்க? எல்லாம் கடவுள் கிருபை தலைவரே. அடுத்து மக்கள் அந்த முதல் கடைக்கு போனாங்க. அதுதான் 200 ரூபாய் விற்ற முத்துக்கடை. அங்கே பின்னாடி இருந்த ஒரு ட்ரம்முல அழுகி போன துர்நாற்றம் வீசுற சிக்கன் கறி கிடந்தது. பாவி, இவ்வளவு ரேட்டு வச்சும் கெட்டு போன கறியையா விக்கிற? ஊர் தலைவர் உடனே போலீஸ வரவழைச்சு அந்த முத்துவை அரெஸ்ட் பண்ண சொன்னாரு. மக்கள் உடனே அந்த அன்லிமிட்டெட் கடைக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஓடினாங்க. ஆனா அங்கே அந்த வண்டியும் இல்லை, அந்த ஆட்களும் இல்லை. எங்க போனாங்க இவங்க? இவ்வளவு கம்மி விலைக்கு நல்ல சிக்கன் கொடுத்தவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்களே. ஊரே அமைதியானது. ஒரு பக்கம் தப்பு செஞ்ச முத்து பிடிபட்டான்ங்கிற நிம்மதி, இன்னொரு பக்கம் அந்த அன்லிமிட்டெட் சிக்கன் கொடுத்த மர்ம மனிதர்கள் யாருங்கிற குழப்பம். நாம இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த புது வண்டி வந்தாலும் சோதிச்சிட்டு தான் அனுமதிக்கணும். உடம்பு முடியாம போனவங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். ராஜேஷும் சுரேஷும் இதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பசி தீர்ந்திருக்கலாம், ஆனா அந்த அன்லிமிட்டெட் ரகசியம் இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. அந்த மர்ம மனிதர்கள் மறைஞ்சு 1 வாரம் ஆகியிருந்தது. ஊர் மக்கள் மெல்ல மெல்ல அந்த சம்பவத்தை மறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ராஜேஷுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க ஏன் ஓட வேண்டும் அப்படின்னு யோசிச்சான். ஒரு நாள் மாலை ராஜேஷ் சுரேஷை அழைச்சுக்கிட்டு அந்த தள்ளுவண்டி கடை நின்ன இடத்துக்கு போனான். அங்கே மண்ணுல ஏதோ பளபளக்கிறதை பார்த்தான். சுரேஷ், இதோ பாரு, இது அந்த தள்ளுவண்டிக்காரங்க போட்டுட்டு போன ஒரு சின்ன டைரி மாதிரி தெரியுது. என்னது? டேரியா? எடு பார்க்கலாம், அதுல என்ன எழுதிருக்குன்னு. ராஜேஷ் அந்த டைரியை திறந்து பார்த்தான். அதுல சில பெயர்களும் அதுக்கு நேரா லட்சக்கணக்கில் பணத்தொகையும் எழுதப்பட்டிருந்தது. கடைசி பக்கத்துல ஒரு முகவரி இருந்தது. சாவித்ரி ஹோம்ஸ், முதியோர் இல்லம். டேய், இது என்னடா இது? ஒரு சிக்கன் வண்டிக்கும் முதியோர் இல்லத்துக்கும் என்ன சம்பந்தம்? வா, அந்த அட்ரஸ தேடி போவோம். எனக்கு ஏதோ தப்பா தோணுது. 2 பேரும் அடுத்த ஊர்ல இருந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு போனாங்க. அங்கே போனதும் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அங்கே அந்த 2 அன்லிமிட்டெட் ஆட்களும் சாதாரண ட்ரெஸ்ல முதியோர் இல்ல தலைவர் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரவி, சங்கர், நீங்க 2 பேரும் பண்ற இந்த உதவிக்கு நன்றி சொல்லவே எனக்கு வார்த்தை இல்ல.
இந்த இல்லத்துல இருக்கிற 100 பேரோட பசிய தீர்க்க நீங்க ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா யோசிக்கிறீங்க. இல்லையா, இது எங்க கடமை. அந்த 200 ரூபாய் வித்த முத்து தான் இந்த ஊர் பெரிய பெரிய ஹோட்டல்ல இருந்து மிச்சமான கெட்டுப்போன கறிய வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான். அதனால தான் ஊர் மக்கள் உடம்பு முடியாம போனாங்க. அவன் பண்ற அநியாயத்தை நிறுத்தவும், அதே சமயம் எங்க இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்க பணம் சேர்க்கவும் தான் நாங்க அந்த அன்லிமிட்டெட் கடையை போட்டோம். எங்க தோட்டத்துல நாங்களே வளர்த்த கோழிகளை வெட்டி சுத்தமான முறையில கம்மியான லாபத்துல வித்தோம். இதையெல்லாம் மறைஞ்சு நின்னு கேட்ட ராஜேஷும் சுரேஷும் வெளியே வந்தாங்க. ராஜேஷ் தான் கண்டெடுத்த அந்த டைரியை காட்டினான். ரவியும் சங்கரும் ஒருத்தர் பார்த்து புன்னகைச்சாங்க. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க வெறும் சமையல்காரங்க இல்ல. நாங்க 2 பேரும் ஒரு காலத்துல கவர்மெண்ட்ல ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருந்தவங்க. இப்போ இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வர்றோம். உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த முத்து மேல எங்களுக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு. அவன் ஹோட்டல்ல இருந்து மிச்சமான கெட்டுப்போன கறிய மலிவான விலைக்கு வாங்கி சமைச்சு விக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். அவனை பிடிக்க நாங்க போட்ட பிளான் தான் அந்த அன்லிமிட்டெட் சிக்கன் ஆஃபர். சங்கர் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சங்கர் பிளாஷ்பேக்கில் ரவியிடம் சொன்னாரு. ரவி முத்து ரொம்ப செல்வாக்கு உள்ளவன். அவனை சும்மா போய் செக் பண்ணா அவன் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிடுவான். ஊர் மக்களா அவன் கடையிலிருந்து நம்ம பக்கம் இழுக்கணும். அப்போதான் அவன் நஷ்டத்துல பயந்து பழைய ஸ்டாக்கை எப்படியாவது விற்க பிளான் போடுவான். அப்போ நாம அவனை தூக்கலாம். கரெக்ட். நாம 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சிக்கன் ஆஃபர் போடுவோம். நம்ம பண்ணையில இருக்கிற நல்ல கோழிகளையே சமைப்போம். மக்கள் இங்க வர ஆரம்பிச்சதும் அவன் பழைய கறியை கம்மி விலைக்கு விற்க ஆரம்பிப்பான். அப்போ கையும் களவுமா பிடிக்கலாம். ரவி சொன்ன மாதிரியே நடந்தது. ராஜேஷ் 2வது முறை அந்த கடைக்கு போனப்போ முத்துவின் கடையில கூட்டம் இல்லாததால முத்து மறைச்சு வச்சிருந்த அந்த அழுகிய கறியை சமைக்க ஆரம்பிச்சான். சங்கர் அதை ரகசியமா வீடியோ எடுத்தாரு. பிளாஷ்பேக் முடிஞ்சதும் சங்கர் சொன்னாரு. ஊர் தலைவர் முன்னாடி முத்து எங்களை சந்தேகப்பட்டப்போ அவனோட மசாலா மூட்டைக்கு பின்னாடி இருந்த அந்த நீல கலர் ட்ரம்ம திறக்க சொன்னோம். அதுல இருந்த புழு மொய்த்த கறிய பார்த்தாலும் முத்துவால தப்பிக்க முடியல. நாங்க எடுத்த வீடியோவையும் காமிச்சோம். அதுல அவன் அந்த கறியை விக்கிறதையும் காமிச்சோம். அவன் மாட்டிக்கிட்டான். ஆனா அன்னைக்கு உங்க சிக்கன் சாப்பிட்டு எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சே, அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு நீ கேட்டப்ப சிக்கன் காலி ஆகிடுச்சுப்பா. நாங்க சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த பாத்திரத்துல இருந்து தான் உனக்கு கொடுத்தோம். அது நல்ல சிக்கன் தான். உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். அப்போ நீங்க கெட்டவங்க இல்லையா? அந்த முத்து தான் எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்கான். ஆனா நீங்க ஏன் அன்னைக்கு திடீர்னு ஓடி போனீங்க? சங்கர் சிரித்துக்கொண்டே சொன்னாரு. நாங்க ஓடல தம்பி. அந்த தப்பு செஞ்சவன் கைதானதும் எங்க வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்க கிட்ட வண்டி வைக்க லைசன்ஸ் இல்ல. போலீஸ் எங்களை விசாரிச்சா இந்த முதியோர் இல்லத்துக்கு வரவேண்டிய பணம் நின்னுடுன்னு தான் அமைதியா வந்துட்டோம். அப்போ அந்த 100 ரூபாயிலையும் நீங்க லாபம் பாத்தீங்களா? லாபம் ரொம்ப கம்மி தான் தம்பி. ஆனா அந்த அன்லிமிட்டெடுங்கிற வார்த்தையை தேடி வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மூலமா எங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சது. அதை விட முக்கியமா ஒருத்தன் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்த துரோகத்தை தடுத்து நிறுத்திட்டோம். உண்மையை உணர்ந்த ராஜேஷும் சுரேஷும் ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க. வெறும் ருசிக்காக மட்டும் அவங்க பின்னால் போகல. அந்த 100 ரூபாய் உழைப்போட பின்னாடி ஊர் மக்களோட உயிரை காப்பாத்துற ஒரு பெரிய லட்சியம் இருந்ததை அவங்க உணர்ந்தாங்க. பாய், நீங்க செஞ்சது பெரிய விஷயம். இனிமே எங்க வயல்ல விளையிற காய்கறிகளை நாங்க இந்த முதியோர் இல்லத்துக்கு இலவசமாவே தர்றோம். நீங்க தான் நிஜமான ஹீரோக்கள். ரவியும் சங்கரும் புன்னகைச்சாங்க. ஒரு சமூக விரோதி முத்து ஒழிக்கப்பட்டான். ஒரு முதியோர் இல்லத்துக்கு தேவையான உதவியும் கிடைச்சது. அந்த அன்லிமிட்டெட் சிக்கன் ரகசியம் இப்போ அந்த ஊருக்கே ஒரு பாடமா மாறுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.